எஸ்டிபி கட்சியின் சார்பாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய விகேஎன் பாபு அவர்களுடைய தலைமையில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வரி உயர்வுகளை கண்டித்தும் கடந்த 2022 மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக கூறி 2 ஆண்டுகளாகியும் மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்தும் விஷம்போல் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிடியுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நிஸ்தார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு உடனடியாக விஷம்போல் ஏறக்கூடிய விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு மக்களிடம் வாக்குறுதி கொடுத்து கொண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு எடுப்பதாக சொல்லிக்கொண்டு மக்களிடம் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு பல முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்களே தவிர இதுவரையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை என்ற வாக்குறுதியை தள்ளி போட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல தேசிய கல்விக் கொள்கை என்ற மைனாரிட்டி பாஜகவுடைய கல்விக் கொள்கை திட்டத்தை மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதை தமிழகத்தில் புகுத்திவிடக்கூடாது என்று மக்களிடம் சொல்லிக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு முழுக்க தற்பொழுது ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மைனாரிட்டி பாஜகவிற்கு ஆதரவாக தங்களுடைய செயல் திட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கென்றால் இந்த மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழாக செயல்படக்கூடிய PMC ஸ்கூலை தமிழகத்தில் அனுமதிப்பதற்கு ஒப்பந்தத்தையும் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு தமிழகம் கொஞ்சமாக மாநில கல்விக் கொள்கையிலிருந்து தடுமாறிக் கொண்டிருப்பதை கண்டித்து உடனடியாக மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசிற்கு எஸ்டிபி கட்சியின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை, உடனடியாக வரி உயர்வுகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், தமிழகத்திலே மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஸ்டிபி கட்சியுடைய மாநில செயலாளர்